ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜாஷ் கிச்சனில் எக் ரைஸ் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணதை இதில் போட்டுக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா தாளிச்சிடலாம். நல்லா வதங்கட்டும். இது வந்து நான் பாஸ்மதி ரைஸில் பண்ணுறேங்க. நம்ம வீட்டில் சாப்பாடு செய்கிற அரிசி இருந்தால் கூட அதில் கூட செஞ்சுக்கலாம், சாதத்தில் கூட செஞ்சுக்கலாம். சாதம் மட்டும் வடித்து வச்சிட்டோம்னா டக்குன்னு சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாங்க. இந்த சாதம் நல்லாயிருக்கும், பசங்களுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஈஸியாகவும் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும், நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வரட்டும். பாருங்கள், வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சம் அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். இப்போ இதில் வந்து 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கடாயில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வெந்துச்சுன்னா தண்ணி எல்லாமே ஒட்டாமல் வந்துடும். மிக்ஸ் பண்ண எல்லாமே ஒட்டாமல் கரெக்டாக வந்துடும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து வெறும் மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாய்த்தூள். இது போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கடாயில் இருக்கிறது எல்லாமே வந்துடும், ஒட்டினது எல்லாமே வந்துடும், வேக வேக எல்லாம் வந்துடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சாதம் வந்து பாஸ்மதி ரைஸ் வடிக்கும்போது 3/4 பங்கு வெந்தால் மட்டும் போதும். 3/4 பங்கு வெந்த உடனே அதை வடிச்சிடணும். அது கொதிக்கும் போது என்ன பண்ணணும்னா 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்போ வந்து ஒட்டாமல் வரும், அரிசிலாம் வந்து உதிரி உதிரியாக வரும். அது வடித்து எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஆற விட்டின பிறகு இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். முட்டை சாதம், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது, இதெல்லாமே இந்த அரிசியில் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த வடித்த சாதத்தை இதில் போட்டுடுவோம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் உப்பு வந்து இந்த டைமில் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்ததுனால அரிசி பாருங்கள் எவ்வளோ சாதம் வந்து உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப வெந்துடக்கூடாது. பாஸ்மதி ரைஸ் எப்போவுமே வந்து நம்ம சாதம் வேகும்போது எப்படி வேகுதோ அந்த அளவுக்கு வேக வச்சிடக்கூடாது. 3/4 பங்கு வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு வடிச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டிங்கனாலே போதும். மெயினாக வந்து எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அதில் கொதிக்கும் போது, சாதம் கொதிக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து ஊற்றிக்கிட்டோம்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் போட்டுட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு இந்த டைமில் செக் பண்ணிவிட்டு, பத்தலைன்னா இந்த டைம்லேயே போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வெங்காயத்தாள் இருந்ததுன்னா கூட வெங்காயத்தாள் போட்டுக்கலாம். இதுலேயே வந்து கேரட், பீன்ஸ் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டோம்னா நம்ம முட்டை சாதம் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.